And when you speak that word out of your mouth and you apply that word out of the mouth, you are going into fishing. அந்த இறைவார்த்தையை உங்க வாயிலிருந்து வெளிவரும்போது அதே போல அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் போது நீங்கள் ஆன்மீக ரீதியான மீன்பிடித்தலுக்கு கடந்து செல்கிறீர்கள். So we saw how to get spiritually healed of headache. எப்படி ஆன்மீக ரீதியாக நம்முடைய தலைவலியை குணப்படுத்துவது என்று பார்த்தோம். So the Bible is full of promises that can bring healing in different areas of your life. விவிலியத்தை பொறுத்த மட்டும் அது நிறைய வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல்வேறு அந்த நிலைகளிலே அது குணத்தை தரவல்லது. I believe you must have sometime or the other gone to the doctor in your life. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க எல்லாருமே மருத்துவர்கிட்ட சென்றிருப்பேன்னு நினைக்கிறேனா இல்லையா? டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? And you went to the doctor and the doctor gave you a medicine. நீங்க டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் ஒரு மருந்து கொடுத்தாரு. Come on, yes or no? So the Bible also teaches us about the medicine that can bring healing in any and every area of your life. பைபிளும் மருந்தை பற்றி பேசுது. இந்த மருந்து உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில எந்த நிலையில உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் அதை குணப்படுத்த வல்லது. I was told a lady was brought in a rickshaw because she was in a very bad situation. I don't know where she is now. ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க இந்த மதியான சாப்பாட்டுக்கு முன்னால. அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்து அப்படின்னு சொன்னாங்க. No, sit. And I told her listen, I told her after lunch I'm going to teach you, and if you understand you will be not only walking, you will be running. நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், இந்த மதியான உணவு பிறகு உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். நீங்க அந்த கற்றுத்தரதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நடக்க மட்டும் செய்ய மாட்டீங்க, ஓடுவீங்க அப்படின்னு சொன்னேன். Now when you go to the doctor, he will definitely give you some tablets. நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது